அனைவருக்கும் வணக்கம். மோட்சத்துக்கு தூண்டுகோலாக இருப்பவர் கேது பகவான். கெடுப்பதிலேயே ஒரு மன்னவன் என்ற கெட்ட பெயரும் இவருக்கு உண்டு. மாதுர் வழி பாட்டன் வம்சம் எப்படிப்பட்டது? பிற்காலம் கூட எந்த முறையில் தாயார் பற்றிய பரம்பரை செல்வம் என்பதை கேது பகவான் மூலமாக நாம் உணர முடியும். இதை தவிர பாவத் தொழில்களை பாவம் என்று தெரிந்திருந்தும் செய்வோர் பற்றியும், குஷ்டம் போன்ற நோய்கள் எப்படி வருகின்றன, அதை தடுக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கேதுவே நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார். மன வலிமை குன்றி போவதற்கு காரணம் கேதுதான். அதனால்தான் தற்கொலை நாட்டில் நிறைய நடக்கின்றன என்ற உண்மையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொழிலின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி வைப்பவரும் கேது பகவான் தான். அப்படிப்பட்ட கேதுவை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க. ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 8ஆம் பாவத்தை கொண்டு ஒரு மனிதனின் ஆயுள் பலாபலன்களை நிர்ணயம் செய்ய வேண்டும். 8வது வீட்டில் கேது பகவான் இருந்து அவரது தசாபுத்தி நடக்கும் காலத்தில் இது போன்ற ஜாதகர்களுக்கு விஷத்தால் அல்லது பேய் பிசாசு தொல்லையால் மரணம் கூட உண்டாகலாம். மரத்திலிருந்து கீழே விழுதல், மிலேச்சர்களால் தொல்லை, நீசஸ்திரி சேர்க்கை போன்ற அசுவ பலன்களை சந்திக்க வேண்டியது வரலாம். மேலும் 8வது வீட்டில் கேது இருக்கப்பெற்ற ஜாதகர்களை சற்று சங்கடகரமானவராக அனைவரும் காணப்படுவர். காரியங்கள் தாமதமாவதோடு அதனாலேயே பெரும் பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியது வரும். நோய்களின் உபத்திரவம் தாங்க முடியாது. மருத்துவ செலவு, மரண பயமும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். காதல் திருமணம் இவர்களுக்கு ஒருபோதும் கைகூடாது. காதலித்தவர்களும் கைவிட்டு விடுவார்கள். வாக்கில் உண்மையை அதிகம் எதிர்பார்க்க இவர்களால் முடியாது. காலதாமதம் இவரை பல்வேறு விதத்தில் ஒதுக்கி வைத்துவிடும். கடன் தொல்லை தொந்தரவு தராது என்றாலும் ஏதேனும் ஒன்று மனதை உறுத்தி கொண்டே இவர்களுக்கு இருக்கும். மேலும் இவர்கள் கடும் முயற்சியை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுவார்கள். அரசு சார்ந்த நன்மைகளை தாராளமாக பெறலாம். நீண்ட நாள் வாழும் உடல் பலமும் பெறலாம். ஆண்களுக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் என்றழைக்கப்படுகிறது. 8ஆம் இடம் கன்னி லக்கணத்தாருக்கு ஒவ்வொரு நாளும் நெருக்கடி நிறைந்து காணப்படும். வயிறு மற்றும் தொப்புளின் கீழ்ப்பாகம் பின்னடைவுகளை தரும். பல்வலி இவர்களை படாதபாடு படுத்தும். பிறர் தரும் அறிவுரையை மனதில் ஏற்றுக்கொள்ள இயலாதவர்கள். ஆகவே இதற்கு பரிகாரமாக இவர்கள் சனிக்கிழமை தோறும் வெங்கடேச சுப்பிரபாதமும் வெங்கடேச அஷ்டோத்திரமும் சொல்லி 10 பேருக்கு ராகு காலத்தில் அன்னதானம் செய்து வருவது மிகவும் நல்ல பரிகாரமாகும். தயிர் அன்னம், புளியோதரை ஆகியவற்றை 10 ஏழைகளுக்கு கோயிலில் தானம் செய்யலாம். வைடூரியம் பதித்த மோதிரத்தை போட்டுக்கொள்வதும் நல்ல பலனை ஏற்படுத்தும். செம்பருத்தி பூவினால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வரலாம். கோயில் யானைக்கு ஒரு வேளை உணவு வழங்கி பரிகாரம் தேடிக்கொள்வதும் மிகவும் சிறப்பானது. எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தங்களது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.